வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2018லேருந்து எடுக்கப்பட்ட ஹெக்ஸுன்னு ஒரு ஹாரர் படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம படத்தோட கதாநாயகனும் அவரோட அண்ணனும் ஒரு பீச் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்த உடனே நம்ம கதாநாயகன் ஃப்ளாட்டு. ஸோ அண்ணங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணெல்லாம் உன்னால் கரெக்ட் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னதுனாலே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் வழியிறாப்புல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒர்க் ஆகலை. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. பட் இது நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க உடம்புக்குள்ளே ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்து நம்ம ஹீரோயினை எப்படி காப்பாற்ற போகிறாரு நம்ம ஹீரோ, அவங்கள சுற்றி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் ஜானராக இருந்தாலும் அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்ப குறைவான ஒரு போர்ஷன்ஸ் தான். அந்த ஹாரர் சப்ஜெக்டுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் பெருசாக ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே தெரியலங்க. ஒரு சுமாரான ஒரு படம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்குது. முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங் மட்டும் தாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லுவேன்.